திரு கணேஷ், ரெண்டு அம்சங்கள் பற்றியுமே உங்க பார்வை வச்சிருக்கேன். ஒன்று, காஸ்ட் சென்சஸை மத்திய அரசாங்கம் இப்போ அறிவித்திருக்கிறது கொள்கை அளவில் அப்படின்ட்டாரு. சர்வே பற்றி திரு கான்ஸ்டன்டைனும் ஒரு வார்த்தை சொல்றாரு, திரு ஆச்சாரிய அவர்களும் சொல்றாரு அது சயின்டிஃபிக்காக இருக்காதுன்றாரு. உங்களோட ஆர்குமெண்ட்ஸ் வைக்கலாம். எஸ் இல்ல, முதல் கட்டத்தை பொறுத்தவரை சர்வே என்று சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய நான் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் அப்படி பேசுவது என்பதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அவர் எலெக்ஷன் சர்வே எல்லாம் பத்தி ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. அது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் சர்வே எடுக்கக்கூடியவர்கள் தான். தட் இஸ் கால்ட் அ சாம்பிள் சர்வே. ரைட்டா? 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி உங்களுக்கு சர்வே எடுப்பது என்று சொன்னால் முழு சர்வே எடுக்கலாம். அதன்படி தான் நீங்க இன்னைக்கு வீடு வழங்கும், ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அந்த சர்வேயின் பேஸ் படி தான் கொடுக்குறீங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் அந்த சர்வேயின் அடிப்படையில தான் இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. சர்வே என்பதை எந்த உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லல, உச்ச நீதிமன்றமும் சொல்லல. இதைதான் நாங்க திரும்பி திரும்பி சொல்றோம். உங்களுக்கு ஏத்தால் போல் அதை மட்டும் நீங்க மாத்திக்கிறீங்க. நாங்க சொல்வது என்ன என்று சொன்னால், 2010-11 காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்தது $1 மில்லியன் கேள்வி கேட்டார். அந்த $1 மில்லியன் கேள்விக்கான பதில பல முறை சொல்லிட்டாங்க. 1 லட்சம் பிழைகள் இருந்ததுன்னு. அதனாலதான் அதை காங்கிரஸ் கவர்மெண்டே வெளியிடல, பிஜேபி வெளியிடாம இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்டே வெளியிடாததுக்கான காரணம் 1 லட்சம் பிழைகள் இருந்ததுன்ட்டு. அப்ப ஆன் தி ஹோல் தமிழ்நாட்டுல 140 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல சர்வே எடுக்கும் பொழுது அது நமக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு உதவும். ஆக்சுவல் கணக்கு என்பது ஒரு சர்வே, ப்ராப்பர் ஃபுல் சர்வே எடுக்கும் பொழுது கிடக்கும். நீங்க எலெக்ஷன்ல போயிட்டு ஒரு சர்வே கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்கள்ட்டையும் ஒரு தொகுதின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்கள் 3 லட்சம் வாக்காளர்கள்ட்ட எடுக்க மாட்டாங்க. சாம்பிள் சர்வே எடுப்பாங்க. அது சரியாக இருக்கும், தவறாக இருக்கும். சாம்பிள் சர்வே இஸ் டிஃபரண்ட், ப்ராப்பர் சர்வே இஸ் டிஃபரண்ட். அது அவருக்கும் தெரியும் தெளிவாகவே. அதுதான் அவர் என்ன சொன்னார்னா, இந்த சென்சஸ்ங்கிறது ஃபேக்சுவலா இருக்கும், ஆனா சர்வேங்கிறது சாம்பிள் சர்வேயா இருக்கும் அப்படின்னு. அது ஆச்சாரியம் அது சயின்டிஃபிக்கா இருக்காதுங்கிறாரு. நான் உங்களுக்கு சாம்பிள் சர்வே கேட்கவே இல்லையே. 75 கேள்விகள் சென்செக்ஸ்ல கேட்கறாங்க, நீங்க 150 கேள்வி கேளுங்க. ஏன் சயின்டிபிக்கா இருக்காது? டிஜிட்டல் போயிட்டேன்னு சொல்றீங்கல்ல, நாங்க டிஜிட்டல் முறைக்கு மாறிவிட்டோம் சொல்றீங்கல்ல, ஏன் சயின்டிபிக்கா இருக்காது? உங்களால முடியாது, மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. இல்ல டாக்டர் அஸ்வினி வைஷ்ணவும் மத்திய அமைச்சரும் திரு கணேஷ் இதை மாநில அரசாங்கங்கள் செய்ய முடியாது அப்படின்னு தான் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்பிலையும் சொல்றாரு. அதாவது சென்செக்ஸ் எடுப்பது மாநில அரசாங்கம் செய்ய முடியாது, சர்வே எடுப்பது மாநில அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். அதை தான் உங்களுக்கு பார்லிமெண்ட்லயே நிறைவேற்றப்பட்டது. மரியாதைக்குரிய அண்ணன் இந்த கேஸ்ட், அதுதான் உண்மை. இப்ப அடுத்தது சென்செக்ஸ் எடுத்தீங்கன்னா, எனக்கு முன்னால் பேசும்போதெல்லாம் ரொம்ப தெளிவா எல்லாம் பேசிக்கிட்டே வந்தாங்க. நான் கேட்கின்ற கேள்வி ஒண்ணு, 1931க்கு பிறகு அதிக ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் யார்? 2011 வரைக்கும் ஏன் காங்கிரஸ் இதற்கான முன்னெடுக்கல? ஏன் சமூக நீதிக்கு அவங்க இதை முன்னெடுக்கவில்லை? அப்போ 11 வரைக்கும் முன்னெடுக்காதவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம்? 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் முன்னெடுக்காதவர்கள் முன்னெடுத்தா அதை ஏத்துப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் செய்யாதது பிஜேபி இன்னைக்கு செய்யறேன்னு வந்தா அதற்கு ஒரு சாயம் பூசுவதும் உள்நோக்கம் கற்பிப்பதும் எந்த வகையில் நியாயமாக இருக்கு? இந்த 2011 முன்னாடி அமைச்சரவையில நீங்க இருந்தீங்க இல்லையா? ஆமா, அமைச்சரவையில் இருந்தீங்க, நீங்களும் இருந்து அது நடக்கல. 98, 99, 2004 எங்களுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில தான் யூபிஏ 1 கவர்மெண்ட்ல ஓபிசிக்கான உயர்கல்விக்கான இடஒதுக்கீடு நாங்க கொண்டு வந்தோம், வேலை வாய்ப்புக்கானது. அது உங்களுக்கும் தெரியும் நல்லா. நான் கேட்கற வேண்டிய விஷயம்னா, காங்கிரஸ் உடைய ஸ்டாண்ட், அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. அப்படின்னா கூடவே 98, 99 அதுக்கு பிறகு 2004 அப்படின்னு தொடர்ச்சி அரசாங்கங்கள்ல பங்கெடுத்த உங்கள்கிட்டயும் அந்த கேள்வி வரும் தானேன்னு கேட்கிறேன். ஆமான்ற, நான் எங்களோட கொள்கை இருக்குல்ல, நாங்க எங்க வந்துட்டோம்? நாங்க அதுக்கு பிறகு கூட 2014 போராட்டம் நடத்திருக்கிறோம், 2019 போராட்டம் நடத்திருக்கிறோம். எங்களுடைய வலிமை இருக்கும்போது வலியுறுத்துறோம். நாங்க சொல்வது மாற்றம் எங்கே நிகழ்கிறது? 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் மாறுச்சு. சொன்னார், முதல் குரல் ராகுல் காந்தி தான் பேசினாரு. அதற்கு முன்னாடி அத்வானி அவர்கள் பார்லிமெண்ட்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் பேசிட்டாரு. ஏன் அதை மறைக்கிறீங்க? அன்னைக்கு குஜராத் பூகம்பம் வந்த காரணத்தினால தள்ளி போச்சு. அதெல்லாம் உங்க காதுக்கு கேட்காது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான். சொன்னாரு, கம்யூனிஸ்ட் வார்த்தை வச்சு அந்த ஒரு இதை சொன்னாரு. இதே ராஜீவ் காந்தி சொன்னாரு, கேஸ்ட் சென்சஸ் இஸ் a bottle of worms ன்னு. அது எங்க ஏன் மறைக்கிறீங்க? காங்கிரஸும் ஒண்ணுதான், உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸும் ஒண்ணுதான், பிஜேபியும் ஒண்ணுதான். நாம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு நல்லது நடக்கிறதா? நம்ம கேட்கின்ற ஒரு விஷயம் சமூக நீதியை போக்கி முன்னெடுக்க வைத்திருக்கிறதா? அது எந்த காரணமாக இருக்கட்டும், பிஜேபி காரணமாக இருக்கட்டும், பீகார் எலெக்ஷன் காரணமாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் காரணமாக இருக்கட்டும், அவர்கள் செய்கிறார்களா இல்லையா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கறத வரவேற்கணும்.
ஓகே 100% அதுதானே செய்யணும். இப்ப உங்களுடைய வேலையே அதுதானே. நான் கேட்க வேண்டிய விஷயம் என்றால் கான்சென்ட்ரேட் ஆனங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிஜேபி செய்யாது, இவங்க வந்து RSS பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, கொள்கை ரீதியாகவே வேறுபடுறாங்க, இதெல்லாம் எப்ப உங்களுக்கு தெரியும்? தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி தெரியுமா, அதற்கு பின்னாடி தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்ச நீங்க ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்துல மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க? அவங்கதான் செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. RSS கொள்கையில இருக்கிறாங்களே, ஏன் நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க? யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க? அப்போ இந்த கேள்வி வருமா? இப்ப இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த என்ன மாற்றம், கொள்கை மாற்றம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? எந்த நேரத்தில் வேண்டாலும் மாற்றம் இல்ல, அந்த கேள்வி உங்களுக்கு வரும்ல, பிஜேபிக்கு அப்ளை ஆகாதா? அப்போ நீங்க பிஜேபி எல்லாருக்குமே வரும்ன்ற ஒரு மாற்றம் என்பதுதான் மாறாதது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் 2019 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நாங்க பூரண மதுவிலக்கு போடுவோம்னு சொன்ன கொள்கையில இருந்து இவங்க மாறிட்டாங்கல்ல. எல்லாரும் தானே மாறி இருக்கிறாங்க. அப்ப மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அது எப்படி ஆரோக்கியமான பார்வையில கொண்டு போகணுமே தவிர ஆரம்ப கட்டத்திலேயே இவங்க செய்ய மாட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் வைத்து என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும்? ஏன்னா நீங்க சர்வேயும் சேர்த்து கேட்கறீங்க. ஆனால் இப்ப இந்த சென்சஸ் மட்டும் வைத்து அதன் மூலமா என்ன மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நாங்க சர்வே கேட்கறதுக்கும் சென்செக்ஸுக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு வந்து இருக்கிற மாநிலங்களிலேயே 69% இடஒதுக்கீடு நாம தான் வந்து பெருமையுடன் முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயம். இதை தொடர்ந்து 3 வழக்குகள் தொடர்ச்சியாக போடப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு டேட்டா வேணும். அந்த டேட்டா 1931க்கு பிறகு இது வரைக்கும் இல்ல. இதுக்கு let it be a proper data or something, we need a data that is fully viableன்றது வந்து இந்தியா முழுக்க எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்கு. நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னால் உள்ஒதுக்கீடு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், நாங்க கொள்கை ரீதியாக வன்னியர் இடஒதுக்கீடு எதிர்க்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. அதற்கான ஆக்சுவல் டேட்டா எப்படி கிடைக்கும்னா, சிறிய அளவுல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களின் அடிப்படையில, சாதிகள் வேறுபாடு அடிப்படையில, அவருடைய வாழ்வியல் அடிப்படையில, அவருடைய பொருளாதார அடிப்படையில ஒரு சர்வேயை இதை வந்து மத்திய அரசு எடுக்க முடியாது. மாநில அரசு தான் எடுக்க முடியும். என்னென்ன சமூகங்களுக்கு இவ்வளவு சதவீதம் வர வைக்கிறதுக்கான உள்ஒதுக்கீட்டுக்கான அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணி தான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வன்னியர் இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்துல எதனால தடைப்பட்டது? எப்படி வன்னிய மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்கன்றதை நீங்க நியாயப்படுத்துங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்ற ஒரே கேள்வி. அதுக்கான டேட்டா இல்லாததுனால தான் இன்னி வரைக்கும். நீங்க அதற்கு கேட்டாலும் கூட நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னீங்க. சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நீங்க ஏமாத்துவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மேல பழிய போட்டீங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டிருப்பது என்ன? எப்படி இந்த மக்கள் பின்தங்கி இருக்காங்க? அந்த டேட்டா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அருந்ததியர் உள்ளிடோ இஸ்லாமியர்களுக்கு இல்ல எடுக்க முடியுமா? அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இல்லையா? இந்த சர்வே காஸ் இல்ல அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கல, நடைமுறையில் இருக்கு. அதுல காஸ் சர்வே இல்லாம தான் அது நடைமுறைக்கு வந்திருக்கு. உண்மைதான், நான் இல்லன்னு சொல்லல. நான் ஸ்பெசிபிக்கா வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டது இதுல கேக்குறாங்க கொஸ்டின். எப்படி இவங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்ற டேட்டா கேக்குறாங்க. பின்தங்கி இருக்கிறாங்கன்ற டேட்டாவை மத்திய அரசு எடுக்க முடியாது, மாநில அரசு தான் எடுக்கணும். அப்படி சமுதாயம் சார்ந்த வாழ்வியல். ஏன்னா இங்க இருக்கிற சத்திரிய மக்கள் வேற வாழ்வியல் நிலையில இருப்பாங்க. வட தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வாழ்வியல் நிலை வேற மாதிரி இருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும் வேறுபடும். எடுக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். இல்ல ரைட், அது பட்டியலினத்த மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. நம்ம அதன் அடிப்படையில் அது வந்திருக்கலாம். அதான் திரு ரவி